வணக்கம் இசையின் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னால் கன்டினியூஸாக வீடியோ போட முடியல. உண்மையை சொல்லப்போனால் இப்போ எக்ஸாம் பிஸி வேறு. நம்ம இன்னொரு கான்செப்ட் பண்ணிகிட்ருக்குறோம், இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படிங்களா, அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணணும், எக்ஸாமையும் ஃபோக்கஸ் பண்ணணும், இதையும் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் டைமிங் கிடைக்கல, அதுதான் உண்மை. லாஸ்ட்டாக கூட ஒரு கேலிப்ரேஷன் வீடியோ போடலாம்னு இருந்தேன். பட் டைமிங், ஏன்னா அதுக்கெல்லாம் டைமிங் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். அப்படிங்களா, டைமிங் இல்லாதனால தான் என்னால் கன்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ அதனால் நான் வாட்ஸ்அப் குரூப் கீழே கொடுத்துருக்குறேன். விருப்பம் உள்ளவங்க தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஏவிஆர் ரிசீவர், ஒரு பிராண்டட் ஏவிஆர் ரிசீவர் வச்சுருக்கீங்க, அதுக்குள்ள சாஃப்ட்வேரில் என்கிட்ட தனியாக கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் தனியாக யாருக்கு அனுப்ப மாட்டேன், நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்து அப்போது லெஃப்ட் ஆங்க, ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் குரூப்லேயே இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சோம் நீங்கள் லெஃப்ட் ஆகிக்கலாம், இல்லை நீங்கள் கன்டினியூ பண்ணுறதா பண்ணிக்கலாம். பட் அது கண்டிப்பாக அப்படி அது ஆக்டிவில் இருந்துகிட்டு தான் இருக்கும், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. இண்டிவிஜுவலாக நீங்கள் எனக்கு சாஃப்ட்வேர் தனியாக அனுப்பு, அந்த மாதிரி எனக்கு எதுனாலும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சொல்கிறேன். அடுத்து கண்டிப்பாக இந்த ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன். நான் ஒரு ஹோம் தேட்டர் மேக் பண்ணோம், நான் ஒரு ஹோம் தேட்டர் சர்வீஸ் பண்ணோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர், ஏன்னா இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நான்லாம் ஆயிரக்கணக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன், உண்மையிலேயே சொல்கிறேன். ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி அவங்களையும் அப்படியே அது சொல்ல முடியாது. அதெல்லாம் 1 மணி நேரம் போயிடும் வீடியோ, அந்த அளவுக்கு இதில் கஷ்டப்பட்டுருக்குறேன் உண்மையிலே. ஆமாம். ஸோ அதெல்லாம் நம்ம எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அதனால் விருப்பம் உள்ளவங்க, நான் கற்றுக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க தாராளமாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன ஒரு ட்ரைனிங்கில் நான் 3600 நான் கேட்டினேன். ஒரு பெரியவர் போடுவார், ஆன்லைன் ட்ரைனிங் தமிழ் அப்படின்னு 3 போடுவார். நான் சரி அவர் என்ன சொல்கிறாருன்னு போட்டு 3600 கேட்டார். நான் கொடுத்து படிக்கிறேன். ஒன்றுமே இல்லை, பேசிக்னு சொல்லி 2 வீடியோ, ஒரு 4 வீடியோ அனுப்புனார். அதுக்கப்புறம் ஒரு 3-4 ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே. அது எனக்கு கஷ்டமாயிருச்சு. நம்ம ஒரு பைசா வாங்குறோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக 3600 பெரிய அமௌண்ட் என்ன பொறுத்தல. அவர் சொன்னதுக்கு அதெல்லாமே ஒர்த்தே கிடையாது. 3600 அவர் கொடுக்குற ட்ரைனிங்க்கும் கொஞ்சம் கூட ஒர்த்து இல்லை. அதெல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுதான் நம்ம இதவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்து நம்ம சொல்லியிருந்த ஏற்கனவே நம்ம சாரி, கால் வந்துருச்சு. இசையின் உறவுகள் என்ற பெயரில் நம்ம 5.1 ஹோம் தேட்டருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே மேனுஃபேக்சரிங்கில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்னும் 40 நாளில் அதுதான் நமக்கு வேலையே. இப்போ அதில் நம்ம என்னென்ன போர்டெலாம் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம்னா, பவர் சப்ளை போர்டு, 5 சேனல் ஆம்பிளிஃபையர் போர்டு, சப்வூஃபர் போர்டு, ஸ்பீக்கர் ப்ராடக்ட் போர்டு, ஃப்ரீ சப் போர்டு, இந்த மாதிரியா போர்டுகள்லாம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். ஸ்கிமேட்டிக் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் ஃபஸ்ட்டு அஸ்திவாரம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை போர்டு நம்ம டெஸ்டிங்காக நம்ம அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்டிங்காக நம்ம அனுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ நான் செக் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஏதாவது கூடுதலாக ஏதாவது சேர்க்கணும் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான், ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். சில நீங்கள் கற்றுக்கிட்டது எனக்கும் தேவைப்படுது. இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் அந்த பவர் சப்ளை போர்டு வந்திருக்குது, எனக்கு திருப்தியாக இருக்குது. அதில் இப்போ 25 இப்போ செக்கிங்காக இன்னும் அதில் லேயர்ஸ் எல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ இப்போ செக் பண்ணதுக்காக வந்திருக்கு. நான் டெஸ்ட் பண்ண நைட்டில் 2 மணி ஆயிடுச்சு செக் பண்ணதுக்கு. எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு கிடைக்குதா, நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வருதா, அப்படியே வந்துச்சு. அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்குது. அந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக ஸ்டாண்டிங்காக உட்கார மாட்டேங்குது. கொஞ்சம் சைஸ் சிறுசாயிடுச்சு.
அந்த 2200 மைக்ரோ ஃபெரடை கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் இட வசதி இல்லை, அதை கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரி பண்ணி கொடுத்துட்றேன் சார் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிசிபி போர்டு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டைப் எனக்கு சொன்னார். அந்த ரேட்டில் விலையில் பார்த்தீங்கன்னா அது குவாலிட்டியை பொறுத்து ஒரு 5 டைப்பு சொன்னார். 20 ரூபாயிலும் இருக்குது, 40லேயும் இருக்குது, 50லேயும் இருக்குது, 60லேயும் இருக்குது. அதுக்கு மேலே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி 80 அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்டே கேட்டேன், சார் எனக்கு அந்த லோ குவாலிட்டி வேண்டாம், அதே மாதிரி அதுக்கு மேலே எது எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, சார் 80 ரூபாயில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பெரிய அது அது அவ்வளோ குவாலிட்டியாக நீங்கள் தேவையில்லை. பவர் அது வந்து நல்லா அந்த லேப்டாப் அந்த மாதிரி இதுக்கு வந்து அது போகலாம். பட் இந்த பவர் சப்ளை போடுறது மீடியமான இது வந்து உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி மாதிரி, இது நல்லா சூப்பராக, இதைத்தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னார். நல்லா குவாலிட்டியாக நீங்கள் போட்டதாக இருந்தால் தாராளமாக இந்த பிசிபியோடைய இது நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். ஸோ நல்லா திக்னஸாக சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஹார்டாக இருக்குது, அதோடைய காப்பரும் நல்லா திக்னஸாகவே இருக்குது. இதில் வந்து நீங்கள் இந்த காப்பர் மேலேயே இன்னொரு கோட்டிங் போடுங்கிற அவசியமே கிடையாது, அவரே சொல்லிட்டார். ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சார் எனக்கு ரூபாயெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, எனக்கு தேவை தரமாக இருக்கணும், நம்ம கொடுக்கறது தரமாக கொடுக்கணும், ப்ளஸ் அவங்களுடைய விலைக்கு அவங்க எவ்வளோ கம்மியான கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு. அதுக்காக நம்ம வந்து அடிமட்ட ரேட்டுக்கெலாம் கொடுக்க முடியாது, நமக்கு அதில் என்ன ப்ராஃபிட்டோ எவ்வளோ பர்சன்டேஜோ அது போக நம்ம வந்து மற்றவங்களோட நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் தான் என்னோட ஆசை. இது இல்லை இதோட கம்மியாக கிடைச்சாலும் சந்தோஷம்தான், சரிங்களா? ஸோ அதனால தான் அவர்கிட்ட கேட்டேன். ஒரு தரமான போர்டு எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த போர்டை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு போர்டு போதும், ஒரு தரமான ஹோம் தியேட்டர் மேக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த லோ குவாலிட்டிலாம் விட்டுருங்க, நல்ல ஹை எண்டாக நல்ல தரமான ஒரு குவாலிட்டி மேக் பண்ணுறவங்களுக்கு இந்த போர்டு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த ஒரு போர்டு போதும், ஹோம் தியேட்டர் தேவையான பவர் அத்தனை நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஹோம் தியேட்டருக்கு பவர் என்னென்ன பவர்லாம் தேவைப்படும், 24/0 தேவைப்படும், 12 வோல்ட் தேவைப்படும், 9 வோல்ட் தேவைப்படும், 5 வோல்ட் தேவைப்படும், நிறைய அதில் இருக்குது. ஏன்னா ஸ்பீக்கர் ப்ராடக்ட் இருக்குது, அப்புறம் சப்வூஃபர் இருக்குது, ப்ரீசப் போர்டுக்கு, அப்புறம் இப்போ இம்ப்ரானிஸ் கிட்டு இல்லை ஜி ஸ்டார் கிட்டு வாங்கினோன்னா அதுக்கு 9 வோல்ட் தேவைப்படும், 12 வோல்ட் தேவைப்படும், ஃபேன் 2 ஃபேனுக்கு 12 வோல்ட் தேவைப்படும். அப்படின்னா அமௌண்ட்டும் வந்து ஒரு போர்டில் உட்கார வைக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை, அதுபடி நான் கொண்டு வந்திருக்கிறேன். தாராளமாக நீங்கள் இந்த ஒரு போர்டு போதும். என்ன பொறுத்தளவு நான் சொல்கிறேன், எக்காரத்தை கொண்டு இந்த மெயின் சப்ளையில் கை வச்சிடாதீங்க. மெயின் சப்ளை எப்படின்னா அந்த 24/0 இன்புட்டை கொடுத்து டிசியில் அவுட்புட் எடுக்கிறது பாருங்களா, அந்த அவுட்புட்டில் இருந்து நிறைய அந்த கரண்ட் கம்பில் கொக்கி ஓட்ட மாதிரி நிறைய பேர் கொக்கி ஓட்டுட்டு இருப்பாங்க. அந்த தப்பே பண்ணாதீங்க. 24/0 அவுட்புட்டை எடுத்து நீங்கள் சப்வூஃபர் போர்டு இருக்கா, இப்போ 4 ஃபீட் டிரான்சிஸ்டர் வச்சுருக்கீங்களா, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 10 டிரான்சிஸ்டர் இது சரி ஆம்பிளிஃபையர் வச்சுருக்கீங்களா, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி இந்த 2 போர்டுக்கு தான் இந்த 24/0 அவுட்புட்டு நீங்கள் கொடுக்கணும். தேவையில்லாமல் அதில் இருந்து ஃப்ரீசப் போர்டுக்கு கொடுக்கறது, அப்புறம் ஸ்பீக்கர் ப்ராடக்ட் கொடுக்கறது, டிஎஸ்சி, அது தேவையில்லை. அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ட்ராப் அவுட் ஆகும். அதில் நமக்கு அந்த மெயினான இதை அந்த மெயின் சப்ளைக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், மற்றது எல்லாமே உங்களுக்கு இதில் நிறையவே கொடுத்தாச்சு. ஒரு தரமான ஆம்பிளிஃபையர் செய்கிறதா இருந்தால் அவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இந்த கொக்கி விடுற வேலையே வேண்டாம், இந்த ஒரு போர்ட்லேயே உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே இதில் தனித்தனியாக நான் கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு என்ன ஒன்று, இந்த டிஎஸ்பி போட்டுக்கல, இப்போ இம்ப்ரானி கிட்டோ இல்லை ஜி ஸ்டார் கிட்டோ அதுக்கு வந்து தனியாக 12 வோல்ட் வந்து அப்படி டிஃபால்ட்டாக இருக்கணும். இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும், நீங்கள் தாராளமாக இதில் இருந்து நீங்கள் டைரெக்டாக டிஎஸ்பி போட்டு கொடுத்துக்கலாம். ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதில் அது நிறைய டேட்டா சீட்டு என்ன சொல்லுதோ அதை அப்படியே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறேன். ரிப்பிள் இருக்கக்கூடாது, நாய்ஸ் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ரீக்வன்சி இருக்காது, லோ ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடாது, கரெக்டாக ஃபில்டர் பண்ணி வரணும் அப்படிங்கிறத பார்த்து இந்த போர்டு நான் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். இதில் எந்த குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் தயவு செய்து அந்த மாதிரி கொக்கி போட்ட வேலையை வேண்டாம், அப்படியே ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியான பவர் கொடுக்குற மாதிரி நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம். ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கேட்டார்,
சார் நான் வந்து ஒரு டவுட் கேட்டார் என்கிட்ட. சொல்லுங்கள் சார் அப்படின்னு. சார் நான் வந்து பவர் சப்ளை போல்லேருந்து 24/0/24 வந்து கொடுக்கல ஹம்மிங் சவுண்டு வராது, சூப்பராக இருக்குது. ஆனால் 13/0/13 கொடுக்கல ஹம்மிங் சவுண்டு பயங்கரமாக வருது சார். நான் எவ்வளோ என்னென்னமோ பண்ணி பார்த்தா நான் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டார். எல்லாமே சார் க்ரௌண்டு எல்லாமே ஒரே பாயிண்ட்டாக நான் பண்ணியிருக்கிறேன், என்னென்னு அதெல்லாம் கரெக்டாக பண்ணால் ஹம்மிங் சவுண்டு வருது அப்படின்னாரு. சரி நீங்கள் எனக்கு வந்து பவர் சப்ளை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னா, அவர் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஆனால் அவருக்கு 13/0/30 தான் வேணும். பவர் சப்ளை பொறுத்தளவு அந்த நல்ல ஒரு ஹை எண்டாக பண்ண போகிறாரு, 13/0/30 வேணும். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 13/0/30 யூஸ் பண்ணியிருக்காரு. கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த 10,000 மைக்ரோஃபரட் இருக்குல்ல, அது 2 தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக ஹம்மிங் சவுண்டு வரும். 24/0/24 ஏசிக்கு மேலே நீங்கள் வந்து வோல்ட் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக 4 கெப்பாசிட்டர் உறுதியாக வேணும். உண்மையை சொல்லப்போனால் தியரிட்டிக்கலாக சொல்லப்போனால் 24/0/24 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுற பதில் அதே ரொம்ப ரொம்ப கம்மி. 4 பங்கில் 1 பங்கு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். கரெக்டாக கால்குலேஷன் படி 56,000 மைக்ரோஃபரடை தான் யூஸ் பண்ணணும் 24/0/24 ஏசிக்கு. ஆனால் நம்ம வந்து வெறும் 20,000 தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதே ரொம்ப கம்மி. அதுலேயும் நீங்கள் வந்து போய் 13/0/13 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ரிப்பிள் பயங்கரமாக இருக்கும், கரெக்டாக ஃபில்ட்ரு நடக்காது. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஹம்மிங் சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த அஸ்திவாரத்தை, ஏன்னா டெக்னீஷியனுக்குடைய மிகப்பெரிய சேலஞ்சு இந்த ஹம்மிங் சவுண்டு தான். எதிரியே அந்த ஹம்மிங்ஸ் தான். அதை கரெக்டாக அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னா அது வந்து பேஸ் மட்டத்திலே முடிச்சு விட்றணும். அந்த நம்ம எப்படி ஒரு வீடு கட்டி உள்ளே போகிறோமோ அதே மாதிரி இப்போ ஒரு ஹோம் தேட்டர் மேக் பண்ணுறோம்னா அந்த ஹம்மிங் சவுண்ட் எதனால் வருது, அது அந்த பேஸ் மட்டத்திலே பவர் சப்ளை போட்டு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் நல்ல ஒரு குவாலிட்டியான ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறீங்க, பவர் சப்ளை போட்டு கரெக்டான ஒரு டயக்ராம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சளவு கிட்டத்தட்ட 100% நீங்கள் வந்து அதை அரெஸ்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போப்போ அதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஸோ அதனால் இதை பார்த்து பண்ணியிருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். எந்த எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன், சரிங்களா? இந்த ஆல் இன் ஒன் இந்த ஒரு போர்ட்லேயே நீங்கள் எல்லா பவர் செக்ஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 24/0/24 தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணால் போதும். இல்லை சார் அதே 24க்கு மேலே போயிடுச்சு, நீங்கள் இதில் மேக்ஸிமம் 35/0/35 ஏசி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ எல்லாமே செக் பண்ணிட்டேன், தரமாக இருக்குது. அதை நான் வந்து ஒரு இன்டீரியர் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதாங்க நம்மளுடைய போர்டு. ஸோ இதில் வந்து இசையின் உறவுகள் என்ற பெயரில் உங்களுக்கு போர்டு வந்துடும். இதுதான் பவர் சப்ளை போர்டு. இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இன்னும் இதில் வந்து 75% தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் இதில் மேலே கோட்டிங் போடணும், சில்க் லேயர் கொடுக்கணும். இதில் இன்னும் ஒரு 25% வேலை. இது வந்து டெஸ்டிங்காக வந்திருக்குது. நான் நைட்டில் உட்காந்து கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா செக் பண்ணி அப்புறம் தான் எனக்கு திருப்தி அறிஞ்சு அப்புறம் இதில் என்னென்னலாம் நம்ம வந்து பவர் எடுக்கலாம், என்னுடைய பொறுத்தளவு ஒவ்வொரு செக்ஷனுக்கு தனித்தனியாக கொடுக்கணுன்னு தான் என்னுடைய தாட்டு. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80% என்னால் அது கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் பண்ணியிருக்கிறோம். அதையும் நான் செக் பண்ணிட்டேன், சரிங்களா? இந்த பவர் செக்ஷன் இருக்குல்ல, இப்போ 13/0/30 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இதை வந்து நீங்கள் தயவு செய்து அந்த ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு மட்டும் நீங்கள் கொடுங்க. மற்ற போர்டுக்கெலாம் இங்கே நிறைய நான் கொடுத்துருக்குறேன். இதை மட்டும் நீங்கள் இதிலிருந்து நீங்கள் எவ்வளோனா நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து தயவுசெய்து இதை வந்து அதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எக்காரத்தை கொண்டு இதில் கொக்கிலாம் போட்டுறாதீங்க. சில அதை கொக்கி போட்டாலே உங்களுக்கு ட்ராப் அவுட் நிறைய ஆகும். அந்த மாதிரி தப்பே பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. 24/0/24 டிரான்ஸ்ஃபார்மும் அதுக்கு ஒரு 24/0/24 டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. தேவையே இல்லை. அது உங்களுக்கு ஒரு தேவையில்லாத செலவு. ஒரே டிரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு நல்ல ஹை குவாலிட்டியாக வேணுமா, எனக்கு இந்த வாட்ஸ் பத்தாதான், பேசாமல் இந்த மாதிரி ஒரு போர்டை நீங்களே மேக் பண்ணிக்கோங்க. 4 கெப்பாசிட்டி வச்சுக்கோங்க. 35/0/35 யூஸ் பண்ணிட்டு ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இதில் எதுக்கு போய்கிட்டு உங்களுக்கு ஏன் 2 இது யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அவ்வளோ என்ன தெருவுலையாக போட்டு ஹோம் தேட்டர் கேட்க போகிறாங்க? வீட்டுக்குள்ளே கேட்க போகிறாங்க. ஒரு பெர் சேனல் 100 வாட்ஸ் அவங்க ஃபுல்லாக கேட்க, முதல்ல 5 வாட்ஸே ஃபுல்லாக கேட்க முடியாது. இல்லை 100 வாட்ஸே நமக்கு அதிகம். ஆனால் 100 வாட்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்.
சவுண்டு நல்லா இனிமையாக கேட்கலாம். குறைஞ்ச வேல்யூமில் இனிமையான சாங்கை வந்து நம்ம கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவ்வளோ தூரம்லாம் பண்ண அவசியம் இல்லை. ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நல்ல ஹெவியான டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு செலவும் கம்மியாகும். இந்த மாதிரி போர்டு வாங்கிட்டு 3 டைப் டிரான்ஸ்ஃபார்ம் வாங்கிக்கோங்க. ஹை குவாலிட்டியாக பண்ணுறதா கண்டிப்பாக நீங்கள் 3 டைப் டிரான்ஸ்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவீங்க. 3 டைப்னா என்னது? 24/0 டைப்பு. அதுக்கப்புறம் அதுலேயே அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் 3 வைண்டிங் கொடுத்துருப்பாங்க. செகண்டரி வந்து 3 வந்து 3 அவுட்புட் வரும். 12/012, 12/0 12/012, அப்புறம் 24/024. இந்த மாதிரி ஒரு 3 டைப் வாங்கிட்டீங்கன்னா இந்த ஒரு போர்டு போதும். உங்கள் ஹோம் தேட்டருக்கான அத்தனை பவர் சப்ளை இதில் எடுத்துக்கலாம். 9 வோல்ட் இருக்குது, 5 வோல்ட் இருக்குது, 12 வோல்ட் இருக்குது, 17 வோல்ட் இருக்குது. நிறைய இதில் இருக்குது, நிறைய ஃபீச்சர் இது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த டயோடு இருக்குல்ல, டயோடு பார்த்தீங்கன்னா 2 டயோடு யூஸ் பண்ணி அது ரொம்ப அது தப்பு, மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரி தப்பே பண்ண, அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரியா 12/012க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2200 மைக்ரோஃபேரட் தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் 1000 மைக்ரோஃபேரட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹம்மிங் சவுண்டு உறுதியாக அதில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா 60 ரூபா போட்டு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தேவையில்லை. எக்ஸ்ட்ரா நல்ல ஒரு பெரிய ஒரு 2200 மைக்ரோஃபேரட் யூஸ் பண்ணால் அது ஒரு 15 ரூபா தான். நீங்கள் ஹோல்சேல் வேணால் 10 ரூபாய் கூட கிடைக்கும். நீங்கள் ஏன் அந்த 10 ரூபா செலவு பண்ணது விட்டு பக் கன்வெர்ட்டர் 50 ரூபா போட்டு ஏன் வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க? அப்போ ஒரே தான் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிடுங்க. அப்படிங்கிற உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் போர்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு இருக்கும், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. தரமானதாக உங்களுக்கு நல்ல கஸ்டமர் நிறைய வரணும் அப்படின்னு நீங்கள் தரமானதாக ஒரு கம்மியான ப்ரைஸில் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் உறுதியாக இருக்கும். இது நான் அனுபவிச்சதை நான் சொல்கிறேன். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து டெஸ்டிங் இருக்குது. இப்போ டெஸ்டிங் நான் உங்களுக்கு லைவ்லேயே காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ரெகுலேட்டரில் எதுவுமே ஹீட்டிங்கே கொஞ்சம் கூட வராது. நீங்கள் வாட்டில் 1 மணி நேரம் கையை வச்சா கூட உங்களுக்கு ஹீட் அந்த இஷ்யூவே இருக்காது. அப்படியே கூலிங் அப்படியே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 5.1 ஹோம் தேட்டர் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? 2 ஃபேன் யூஸ் பண்ணுவோம். 12 வோல்ட்டு தாராளமாக இதில் எடுத்துக்கலாம். 12 வோல்ட்டு அந்த இம்ப்ரானிக் கிட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், தாராளமாக இதில் எடுத்துக்கலாம். ஒரு சேஃப்டிக்காக, உங்களுடைய மனத்தோட சந்தோஷத்துக்காக என்ன பண்ணிங்கன்னா ஒரு தனியாக ஒரு பக் கன்வெர்ட்டரோடு வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த 12 வோல்ட்டு ரெகுலேட்டர் பக்கத்துலேயே 2 ஃபேனுக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க. அதே 12 வோல்ட்டை எடுத்து நீங்கள் வந்து இம்ப்ரானிக் கிட்ட கொடுத்தீங்க, இல்லை G-Star கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வச்சு நான் ட்ராப் அவுட்டோட வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பக் கன்வெர்ட்டர் அதுக்கு மட்டும் உங்கள் சேஃப்காக ஆனால் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து 12 வோல்ட் 2 ஆம்பியர் நமக்கு கிடைக்கும். குறைஞ்சது 1.5 ஆம்பியர் வரை கிடைக்குது. அப்போ அந்த வோல்ட் ட்ராப் அவுட் ஆகாது, வேணா அந்த ஆம்பியர் வேணா ட்ராப் அவுட் ஆகும், அது பிரிஞ்சு போகும். அதனால உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். பட் இருந்தாலும் கிட்டு அதனால் கிட்டு மட்டுமே 4000-5000 சேல்ஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம சேவ் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு பக் கன்வெர்ட்டர், டிஃபால்ட்டாக ஒரு பக் கன்வெர்ட்டர் நீங்கள் யூஸ் இல்லை. நான் ஃபேனே யூஸ் பண்ணல சார், நான் கிட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன்னா தாராளம் இந்த 12 வோல்ட் டேரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்படியே கரெக்டாக 99% அப்படியே டிஃபால்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு நாய்ஸ் ஃபில்டர் இருக்குது, ஹை ஃப்ரீக்வன்சி ஃபில்டர் இருக்குது, லோ ஃப்ரீக்வன்சி ஃபில்டர் இருக்குது, ரிப்பிள் ஃபில்டர் இருக்குது. இதில் வந்து இது ஏசி ஃபில்டர் இருக்குது. எல்லாமே இதில் ஒரே போர்டில் நீங்கள் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இங்கே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, நான் நைட்டே செக் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக நான் அது வந்து மறுபடியும் காமிக்கிறேன். சரிங்களா? இதில் வந்து நான் வந்து 8 டயோடு யூஸ் பண்ணியிருக்கிறேன். தயவு செய்து இந்த 2 டயோடு யூஸ் பண்ணுறது அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஏசியை டிசியாக மாற்றினா கண்டிப்பாக 4 டயோடு, நீங்கள் 4 டயோடு யூஸ் பண்ணால் தியரிட்டிக்கலாக சூப்பராக இருக்கும், ப்ராக்டிக்கலாகவே சூப்பராக இருக்கும். 2 டயோடு யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஹம்மிங் சவுண்டுக்கு அதுவும் ஒரு காரணம் தான், அது மாட்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் வேணால் கூகுளில் கூட கேட்டு பாருங்கள். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24/024 யூஸ் பண்ணுறதுனால நான் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் 24க்கு மேலே 26/026 யூஸ் பண்ணுறீங்க, இல்லை 28/028 யூஸ் பண்ணுறீங்க, இல்லை 13/013 யூஸ் பண்ணால் 4 கெப்பாசிட்டர் கண்டிப்பாக வேணும். அதாவது 24க்கு மேலே போயிட்டால் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த போர்டில்
35 030 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் 40லாம் யூஸ் பண்ணுறாங்க, 45 040 வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. கண்டிப்பாக அதில் வந்து ரிப்பிள் இருக்கும். அப்படி ஏன்னா கெப்பாசிட்டி கம்மியாக கம்மியாக வோல்ட் அதிகமாக அதிகமாக கெப்பாசிட்டி கம்மியாக கம்மியாக ரிப்பிள் பயங்கரமாக இருக்கும். அப்படியே ஹம்மிங் சவுண்டை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதுக்கு தக்கன கரெக்டாக பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்கும். சரிங்களா? நான் இதில் ஏன் இந்த பாருங்கள், இதில் இந்த பக்கத்தில் உங்களுக்கு எல்லாமே நான் 12 வோல்ட் எடுத்துக்கலாம், 9 வோல்ட் எடுத்துக்கலாம், 5 வோல்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து இது மெயினானது. சரிங்களா? இப்போ இங்கே 13 030 கொடுத்தா நீங்கள் 40 040 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும், 42 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயே வந்து 12 012, அதாவது இதில் வந்து கிட்டத்தட்ட 18 0 8, இங்கே 12 012 கொடுத்தீங்கன்னா இங்கே 18 0 8 வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 012 கொடுத்தீங்கன்னா இது அந்த 012 மூலிமா இது உங்களுக்கு தேவையான பவர் இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு செக்ஷன், தனி செக்ஷனாகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நான் கனெக்ட் பண்ணிடுறது 012 தான் நான் கொடுத்துருக்குறேன். ஏசியை இன்புட் கொடுத்துருக்குறேன், இங்கே டிசி நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். இந்த டிசியில் வந்து நமக்கு 9 வோல்ட் கிடைக்கும், 12 வோல்ட் கிடைக்கும், 5 வோல்ட் கிடைக்கும். இதுலேயே இந்த 12, இப்போ நான் ஏன் பக் கன்வெர்ட்டர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 12 வோல்ட்டில் நீங்கள் 3 செக்ஷனுக்கு நீங்கள் வந்து பவர் சப்ளை கொடுப்பீங்க. என்னென்ன கொடுப்பீங்க? 2 ஃபேனு, ஒரு இம்ப்ரானிக் கிட்டு இல்லை ஜிஸ்டார் கிட்டுக்கு வந்து 12 வோல்ட்டு நீங்கள் கொடுப்பீங்க. ஏன்னா இம்ப்ரானிக் கிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு 9 வோல்ட்டு இதில் இருக்குது, 12 வோல்ட் கொடுக்கணும் இதில் இருக்குது. அப்போ இங்கே 12 வோல்ட்லேயே நீங்கள் ஃபேனுக்கு வேறு கொடுப்பீங்க. அப்போ கொஞ்சம், ஆனால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து 12 வோல்ட்டு ப்ளஸ் 1.5 ஆம்பியர் இருக்குது. அப்படிங்கிற வோல்டேஜில் கண்டிப்பாக ட்ராப் அவுட் ஆகாது. அப்படிங்கிற தாராளமாக இந்த 12 வோல்ட்டில் இருந்தே நீங்கள் வந்து இம்ப்ரானிக் கிட்டுக்கும் நீங்கள் பவர் சப்ளை கொடுக்கலாம், ஃபேனுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இருந்தாலும் நம்மளுடைய சேஃப்டிக்காக பிரச்சனை இருக்காது, பட் ஒரு சேஃப்டிக்காக ஒரு பக் கன்வெர்ட்டர் நம்ம வந்து அந்த அந்த டிஎஸ்பி போர்டுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. ஒரு பயப்படணும்னு அவசியமும் கிடையாது. இந்த பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணாட்டும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஒரு மன ஆறுதலுக்காக இந்த பக் கன்வெர்ட்டரை ஒரு 40 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கி இதை நீங்கள் டிஃபால்ட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பக் கன்வெர்ட்டரை எங்கே கொடுக்கணும் அப்படின்னா 12 வோல்ட் அவுட்புட் இருந்து கொடுத்துறாதீங்க. 12 வோல்ட்டுக்கு முன்னாடியே இந்த இருக்குல்ல, இந்த கெப்பாசிட்டருக்கு முன்னாடி இங்கே நம்ம 012 கொடுக்கல, இந்த கெப்பாசிட்டரில் இருந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 16 வோல்ட் கிடைக்கும். 17 வோல்ட் 18 வோல்ட் கிடச்சி, நான் செக் பண்ணி காட்டுறேன். 18 வோல்ட் இங்கே கிடைக்கும். அப்போ அந்த 18 வோல்ட்டில் இருந்து நீங்கள் வந்து பக் கன்வெர்ட்டர் கொடுத்தீங்கன்னா இதிலிருந்து நீங்கள் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி நீங்கள் 12 வோல்ட் அழகாக அப்படியே டிஃபால்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இதில் உங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்காது. தயவுசு இந்த பக் கன்வெர்ட்டருடைய இன்புட்டு நீங்கள் கொடுக்கையில 12 வோல்ட் ரெகுலேட்டர் இருந்து தயவுசு கொடுத்துறாதீங்க. கொடுத்தாலும் தப்பு கிடையாது, ஏன்னா இது ஸ்டெப் டவுன் இது. சரிங்களா? 12 வோல்ட்டே கொடுத்து நீங்கள் 12 வோல்ட்டு குறைக்க முடியாது. 12 வோல்ட் கொடுத்து இங்கே 12 வோல்ட்டு தான் கிடைக்கும், அதை ஏற்றவும் முடியாது. வேணால் குறைக்க வேணால் செய்யலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இதுக்கு கொடுக்குற இன்புட்டை வந்து நீங்கள் இந்த கெப்பாசிட்டர் இருக்குல்ல இதுலேருந்து நீங்கள் டேரக்டாக இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து 18 வோல்ட் இது போகும். இங்கே அவுட்புட் கொடுக்கல 18லேருந்து நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஏசி 12 வோல்ட் ஏசி மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். இந்த ஏசிலேருந்து டயோடு மூலிமா கெப்பாசிட்டருக்கு வந்து இப்போ இது இருந்து டிசி, இது இருந்து வந்த அந்த ரெகுலேட்டர்ந்து வர்றது எல்லாமே டிசி, இந்த கெப்பாசிட்டர்ந்து கீழே வர்றது எல்லாமே டிசி டைரக்ட் கனெக்ஷன். நீங்கள் வந்து டைரக்ட் கரண்ட் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இதில் உங்களுக்கு எல்லாமே நாய்ஸு, ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி எல்லா ஃபில்டரும் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்கள் பயப்படுறதுக்கு தேவையில்லை, கரெக்டாக டிஃபால்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்படின்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ கன்வெர்ட்டர் வந்து உங்களுக்கு ஆனில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஹீட்டோட வருது. நீங்கள் வாரில் கையை எவ்வளோ நேரம்னாலும் வைக்கலாம். இந்த ரெப்பை இது வந்து 12 வோல்ட்டு. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், லைவில் காமிக்கிறேன், இங்கே பார்த்துக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு அப்படியே வச்சுருக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஹீட் கொஞ்சம் கூட வராது, கொஞ்சம் கூட அப்படியே கூலிங்காகவே தான் இருக்கும்.
அதோட இது ரொம்ப கூலிங்காக இருக்கும். இது ஒர்க் ஆகுறதுனே தெரியாது. இது சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு எந்த ஒரு ஹீட் இருக்காது, அப்படியே இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து போகுது 18 வோல்ட் போகுது. 18 வோல்ட் நமக்கு வந்து 12 வோல்ட்டாக கொடுக்குது, 9 வோல்ட்டாக கொடுக்குது, 5 வோல்ட்டாக கொடுக்குது. அப்போ நீங்கள் வந்து ஹீட் சிங்கை யூஸ் பண்ணுற அவசியமே கிடையாது. சரிங்களா? இன்னொரு எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு ஹீட்டோட கொஞ்சம் கூட வராது. அதனால் உங்களுடைய டிஎஸ்பி போர்டு எந்த பவர் சேர்க்கணும் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இப்போ லைட்டாக என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு 100க்கு ஒரு 1% அது ஹீட்டோட தெரியல, அப்படி கொஞ்சம் கூட தெரியல. சரிங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் லைவில் தான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அதில் இப்போது ஒரு வேளை வோல்ட்டோட வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன். ஓகே, இங்கே தான் நான் கை வச்சேன். லைவில் ஓடிட்டுருக்குது. இங்கே வரங்க, நான் கை வச்சுருக்கேன், ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இப்போ நான் வோல்ட் செக் பண்ணுறேன் பாருங்கள். டிசியில் வச்சுருக்கேன். இந்த இருக்க இதுதான் 18 வோல்ட் கிடைக்கும். இந்த இருக்க 9 வோல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சாரி, இப்போ வச்சுக்கிறேன் பாருங்கள். 9 வோல்ட் கிடைக்குது. இதிலேருந்து நீங்கள் டேரெக்டாக பக்க நோட்டு கூட இருந்து 12 வோல்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த கிட்ட எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. அப்போ இந்த இருக்குல்ல, இந்த ரெகுலேட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, இங்கே பாருங்கள் 12 வோல்ட் அப்படி கிடைக்குதா, 12.1 தான். தாராளமாக இதிலேருந்து நீங்கள் 3 ஃபேனோட யூஸ் பண்ணலாம். 4 ஃபேன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் வந்து 0.25 ஆம்பியரே போதும். இதில் உங்களுக்கு அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா 1.5 ஆம்பியர் இருக்குது. அப்படிங்கிற கிட்டத்தட்ட 6 ஃபேன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 4 ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு இஷ்யூ இருக்காது. அப்படியே டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதை விட்டு இங்கே 5 வோல்ட்டு சார் 9 வோல்ட்டு இந்த பாருங்கள், அப்படியே இருக்கும். 9.1 தான் வித்தியாசம். 0.1 வோல்ட்டு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, 0.1 தான். சரி, தாராளமாக நீங்கள் இம்ப்ரானிக்ஸ் கிட்டோ இல்லை ஜி ஸ்டாரோடைய அந்த டிஸ்பிளேக்கு அழகாக இதை நீங்கள் 9 வோல்ட் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி 5 வோல்ட்டு தர்க்கா அப்படியே இருக்குறங்க. இப்போ நீங்கள் ப்ளூடூத் ஏதாவது யூஸ் பண்ணுறதுனா இந்த 5 வோல்ட்டை நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். எந்த ஒரு ஹீட் அப்படிங்க வருங்க, எவ்வளோ நேரச்சு கொஞ்சம் கூட ஹீட் இருக்காது, கொஞ்சம் கூட ஹீட் இருக்காது. சரிங்களா? அப்போ இந்த 19 வோல்ட்லேருந்து ஒரு பக் கன்வெர்ட்டர் கொடுத்து இதிலேருந்து 12 வோல்ட்டை வந்து நீங்கள் தாராளமாக இம்ப்ரானி கிட்டோட அந்த இது டிகோடருக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், அதையும் நான் செக் பண்ணி காட்டுறேன். நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். அப்படி இருக்கா 12 வோல்ட்டு. இதில் எந்த நீங்கள் கூட்டினாலும் கூட்டிக்கிடலாம், குறைச்சாலும் குறைச்சிக்கலாம். இந்த இருக்கா, கூட்டுறதா இருந்தால் சாரி இதான் இங்கே விட்டுருச்சு. ஓகே, வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்குது. ஸ்கிப் பண்ணி பாருங்கள். சரிங்களா? குறைஞ்சிட்டே இருக்கா. நம்ம வந்து 19 வோல்ட் வரைக்கும் நீங்கள் கூட்டிக்கலாம். அப்படியே 18 வரைக்கும் நீங்கள் கூட்டிக்கலாம். நமக்கு தேவை கிட்டுக்கு வந்து 12 வோல்ட்டு தான். அப்போ 12 வோல்ட்டு நீங்கள் கரெக்டாக குறைச்சிக்கலாம்.
அவ்வளோதான். இதுதான் 12 வோல்ட். உங்களுக்கு டிஃபால்ட் அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு இது பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றதுக்கு எதுக்குமே நீங்கள் தேவையில்லை. அப்படியே எல்லாம் என்னென்ன பவர் செக்ஷனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நீங்கள் இதுலேருந்து இதுலேயே நீங்கள் இந்த ஒரு பவர் சப்ளை போடும்போது நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நான் செக் பண்ணிட்டேன். கரெக்டாக உங்களுக்கு இதில் 24/025 யூஸ் பண்ணால் 39/039 கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரி 12/0 கொடுத்து நீங்கள் 19/019 அதாவது 19/019 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பவர் சப்ளை போர்டு. இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் கூட ஷேர் பண்ணுறேன். முழுமையான போர்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதிலே ஷேர், ஏன்னா எவ்வளோ அமௌண்ட், அதுக்காக கண்டிப்பாக 100 அப்படிலாம் இருக்காது. 100க்கு உறுதியாக நான் தரமாட்டேன். 100க்கு கீழே தான் உங்களுக்கு இருக்கும். 100 கீழே ரொம்ப அது கீழே தான் இருக்கும் கண்டிப்பாக. 100 150 அப்படிலாம் கிடையாது, பயப்பட வேண்டாம். ரொம்ப கம்மியாக தான் நான் கொடுப்பேன். சரி, இவ்வளோ % எனக்கு லாபம் இருந்தால் போதும், அவ்வளோதான். அதுக்காக நான் வாங்கினதோட நான் 4 மடங்கு 5 மடங்கு அப்படிலாம் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது மேக் பண்ணியிருக்கேன். என்னை விட தரமான ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு அங்கேயும் கம்மியாக கிடச்சுன்னா அங்கேயும் வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பே இல்லை. நமக்கு தேவை தரமானதாகவும் கம்மியாகவும் இருக்கணும். அதுக்காக ஒருத்தர் உடனே கமெண்ட் செக்ஷன் அப்போ இந்த போர்டு ₹1 கொடுங்கட்ட, அது அந்த மாதிரி கேள்வி சைக்கோ ஆள் கேட்குறதா, அந்த மாதிரி ஆள் தான் கேட்பாங்க. சரிங்களா? சைக்கோத்தனமான ஒரு நண்பர் தான் அப்படி கேட்பாங்க. ஒரு ப்ராக்டிக்கலாக கேட்க மாட்டாங்க. சரி, இதுக்கு என்ன ப்ரைஸ் வரும், ஓகே சார், இது என்ன ஒரு 70 ரூபா வருமா, அந்த மாதிரியே ஓகே. அதை விட்டுட்டு இது ₹5 கிடைக்குமா, அப்போ ₹10 கூடனா இது சைக்கோத்தனமான கேள்வி. ஸோ அந்த மாதிரி கேள்வியெல்லாம் விட்டுருங்க. எது நேச்சரோ அதை நீங்கள் கேளுங்க. எவ்வளோ கம்மி பண்ணணும் அதை நான் அப்பப்போ வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.